வாங்க இன்றைக்கி எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது கொஞ்சோண்டு கேரட் எடுத்துக்கலாம், கொஞ்சம் பீன்ஸ் எடுத்துக்கலாம், கொஞ்சோண்டு கேப்சிகம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம், ஒரு 4-5 கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம், ஒரு தக்காளி எடுத்துக்கலாங்க. இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாங்க, ஒரு 5-6 கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதிலே ஆட் பண்ணிடலாம். ஒரு 5-6 சீரகம் சேர்த்துக்கலாம், ஒரு 6-7 சோம்பு போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் இப்போ நறுக்கி வச்சுருக்க எல்லா காயையும் நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாங்க. இவங்களையும் நல்லா ஒரு 2 பரட்டி எடுத்துக்கலாங்க. ஒரு தக்காளி நறுக்கி வச்சதை இதுலேயே நம்ம சேர்த்துக்கலாம். திரும்பியும் நம்ம 2 பரட்டி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வேகமாக வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த பெருங்காயத்தூள் நம்ம முட்டை எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறனால பெருங்காயத்தூள், சோம்பு, சீரகம்லாம் ரொம்ப நல்லதுங்க. கொஞ்சோண்டு மிளகுத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம், கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க. நம்ம குழம்பு மசால் பொடியும் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 முட்டை உடைச்சி ஊற்றிடலாங்க. இந்த பாத்திரத்தை ஒரு பக்கெட் வச்சுட்டு லைட்டாக சாய்ச்சி உங்கள் ஃபேஸ் பார்க்குற மாதிரி பாத்திரத்தை வச்சுட்டு நல்லா கிண்டுங்க. அப்போ தான் சாதம் நல்லா உதிரியாக வரும். இப்போ சாப்பாடு நல்லா அரை வச்சு உதிரியாக இருக்கிறதுல இந்த அரவேக்காடை வச்சுருக்கோம் இல்லையா, இந்த எக்கு இது மேலேயே சாதத்தை போட்டு நல்லா இதே மாதிரி நல்லா கிண்டுங்க. அப்படியே ஃப்ரைட் ரைஸ் அப்படியே கடையில் செய்கிற மாதிரியே இருக்கு இல்லையா. இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலெல்லாம் சொல்ல முடியாதுங்க, அவங்களுக்கே இவங்க டஃப் கொடுப்பாங்க. இதே மாதிரியே கரெக்டாக அளவு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு காரம் தேவைன்னா மட்டும் கொஞ்சோண்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டாப்பாக இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு.